வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் பார்க்க இருக்கிற வீடியோ ஒரு தோட்ட வீடியோ தான். அறுவடை செய்திருக்கிறேன். மற்றது நான் தோட்டத்தை செய்யும்போது நான் ஒரு தப்பு செய்துட்டேன். அதால் என்னுடைய மரக்கன்றுகள் எல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அது என்ன தப்பு நான் வீடியோவில் கதைச்சி போட்டிருக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அது தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறந்துடாமல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களென்று சொன்னால் இது என்னுடைய ஓஞ்சிக்காய் மரம் பாருங்க. இது ஏன் இப்படி காஞ்சி பழுத்து இருக்குதுன்னு சொன்னால் இதில் நான் அந்த உடுப்பு காய போடுற கம்பியில் தான் என்னுடைய ஓஞ்சி மரங்களை நான் விட்டிருந்தேன். நான் அது தப்புன்ட்டு இப்போ தான் புரிஞ்சு கொண்டேன். ஏனென்று சொன்னால் இந்த சரியான வெயில் வந்தபடியாக அந்த வெயிலில் கம்பியல் வெயில் சூடேறி அந்த தடியல் அந்த நல்ல சூடேறின உடனே இல்லை கம்பியலுக்கு மேலான கொடி போயிருந்தது. அந்த கொடியில் கீட்டு பட்டு இப்படி வந்திருக்குது மரம் பாருங்க. இப்போ நான் இதில் இருக்கிற போஞ்சிக்காயையும் அவரைக்காயையும் பறிக்க போகிறேன். எனக்கு ஒவ்வொரு வருஷம் நல்லா காய் தந்தது என்னென்னு சொன்னால் நான் இப்போ ஒவ்வொரு வருஷம் நான் நல்லா தடி தான் கட்டி நெட்டெல்லாம் போட்டு செய்கிறேன். நான் இந்த வருஷம் இதில் விட்டால் சுவமாக இருக்குமென்றதுக்காண்டி செய்திருந்தேன் நான். ஆனால் எனக்கு இப்படி வந்துட்டுது. நீங்களும் இதே தப்பை செஞ்சிடாதீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லுறேன். ஆனாலும் எனக்கு நல்லா குளகுளியாக போஞ்சிக்காயும் அவரைக்காயும் காய்ச்சது. எனக்கு தேவையான காய்கறிகளை இந்த குட்டி தோட்டத்தில் இருந்து தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் பார்த்தீங்கன்னாலும் காய்ச்சாலும் பாருங்க கொப்பு கொப்பாக காய் இருக்குது அவரைக்காய். இப்போ பாருங்க பூசணிக்காய் ஒரு பூசணிக்காய் இருக்குது நல்லா முத்திட்டுது. இப்போ இந்த பூசணிக்காயை நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவோம். இது பார்த்தீங்களா என்னுடைய கேரட்டு பாருங்க விளைஞ்சி இருக்குது. ஆனால் இது நான் பேபி கேரட்டு தான் போட்டிருந்தேன். நான் பாருங்க அந்த சின்ன கேரட் தான் நான் போட்டிருந்தேன். நான் கேரட்டு விளைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேரட்டையும் நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கி கேரட் சம்பல் போடுறதுக்காண்டி குட்டியாக கேரட்டுகளை நான் பிடுங்கி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்க கேரட்டுகளை பிடுங்கிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா என்னுடைய பச்சை கத்தரியில் பாருங்கள் காய் வந்திருக்குது. இப்போ இதில் இருக்கிற காயெல்லாம் நான் அறுவடை செய்ய போகிறேன். பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல பிஞ்சு கத்தரிக்காய் பாருங்க. இதில் இன்னொரு கத்தரிக்காயும் இருக்குது. இதே அறுவடை செய்வோம். மிச்ச காய்கள் எல்லாம் பாருங்கள் சின்ன பிஞ்சு பிஞ்சாக தான் இருக்குது. இங்கே நிறைய இருக்குது பிஞ்சாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேர்பிள் கத்தரிக்காயும் இருக்குது பாருங்கள் நல்லா நீளமாக ஆகிட்டு. ஆனால் இன்னும் நீண்டு வர வேணும். இப்போ தான் பிஞ்சுகளாக இருக்குது பாருங்கள். இது அடுத்த அறுவடைக்கு தான் ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா என்னுடைய தக்காளி மரத்தில் தக்காளி பழம் பழத்து இருக்குது. இப்போ நான் ஒரு பழத்தை மட்டும் பிடுங்க போகிறேன். மற்றதை அப்படியே விட போகிறேன். மற்றதெல்லாம் செங்காயாக இருக்குது. பழக்க பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா என்னுடைய கத்தரி தோட்டத்தில் முதலாக இந்த கத்தரி கண்டில் இருந்து நான் 3 கத்தரிக்காய் அஞ்சிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா வெங்காய தாள் இருக்குது. இதில் கொஞ்சம் தாள் தான் இருக்குது. இப்போ இது இன்னும் நிறைய தாள் வந்திருக்குது. பிஞ்சுகள் பூவெல்லாம் வருது. இன்னும் நிறைய வெரைட்டுக்கும் அதுக்கப்புறமாக நாங்கள் அந்த வெங்காயத்தாலே அறுவடை செய்யலாம். இந்த பாக்ஸில் நிறைய இருக்குது. அந்த பாக்ஸில் இப்போ தான் சாரையாக வந்து கொண்டிருக்குது வெங்காயத்தாள்கள் நிறைய. இது பார்த்தீங்களான்னு சொன்னால் இதுதான் என்னுடைய தோட்டம். பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி
மிளகா கண்டுகள் மட்டும் நல்ல வடிவாக நிற்கணும் பாருங்க. இவை தான் என்னுடைய ஊர் மிளகா மரம் பாருங்க. இந்த மரத்தை தெரியாத நிறைய பிஞ்சும் பூவும் காயுமா இருக்குது. நான் இன்றைக்கு மிளகா அறுவடை செய்யலேன்னு சொன்னால் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறபடியாக நான் பிடுங்க இல்லை பாருங்கள். என்னுடைய தக்காளி மரத்தை பாருங்கள். இது என்னுடைய ஸ்வீட் பெப்பர்ன்னு நான் காசு கொடுத்து வேண்டி கொண்டாந்து நட்டேன் நான். இப்போ இவர் பூவும் பிஞ்சும் பிடிக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா கண்டெல்லாம் நானே நாற்று போட்டு கண்டுகள் எடுத்து வச்சேன் நான். அவையெல்லாம் பாருங்கள் காய்ச்சி நிற்கிறேன். அவையெல்லாம் நான் குடமிளகாண்டு தான் நினைத்தேன். ஆனால் இவையும் ஸ்வீட் பெப்பர் மிளகா தான். இந்த மிளகா கண்டுகளும் குடமிளகா இல்லை. இது பார்த்தீங்களா என்னோட மாதுளை மரம் பாருங்க இப்படி வளர்ந்து நிற்கன்னு சொல்லி மாதுளை மரம். இது பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் இந்த முறை கொஞ்சம் குரக்கன் விதைச்சி அதில் நாற்று எடுத்து நட்டிருக்கிறேன். இந்த குரக்கன் வெறுகுதோன்று சொல்லி பார்க்குறதுக்காகத்தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வார வருஷம் நான் குரக்கன் நட்டு எடுக்கலாமன்றதுக்கான இந்த வருஷம் சாம்பிளுக்கு நட்டிருக்கிறேன். ஆனாலும் நல்லா வளைவாக வளர்ந்து வந்துருக்குது. பெருசாக வளர்ந்துட்டுனா இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தால் கரட் எல்லாம் பிடுங்கிட்டேன். இப்போ தக்காளி மரம் மட்டும் நிற்கிது. தக்காளி காயல் நிறைய இருக்குது. பழங்கள் எல்லாம் இப்போத்தான் செங்காயாக பழக்கினோம். இதுதான் என்னுடைய தோட்டம் பாருங்க. இது ஊர் நந்தியாவட்டி என்று சொல்கிறது. இப்போ நான் பூத்து உள்ளுக்கு நிற்க நல்லா பூத்தவர். இப்போ வெளியில் கொண்டாந்து வச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் பூக்கையில் பாருங்க. அதை சுற்றியும் தக்காளி நிற்கிது. என்னென்னா நான் மரக்கரை கழிவுகள் கண்டுகள் போடுறபடியாக அதுக்குள்ள தக்காளி நிற்கிது பாருங்க. குட்டியாக உங்களுக்கு தெரியுது. மாதுளங்கண்டு முளைச்சி நிற்கிது பாருங்க. இப்படி முளைச்ச மாதுளங்கண்டு தான் நான் அதை எடுத்து நான் நட்டு வச்சுருந்தேன்னா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னுடைய துளசி மரம். இப்போ தான் நல்லா குறித்தறிஞ்சு வருகுது துளசி. அதுக்குள்ளேயும் பார்த்திங்களோன்னு சொன்னால் எந்தளவு தக்காளி கண்டுகள் வளர்ந்து நிற்கண்டு பாருங்க தக்காளி மரம். அதோட கீழே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் மாதுளையும் மிளகா கண்டும் பெருகுது. ஜஸ்ட் கரெக்ட் பாருங்கள். இந்த மரக்கரை கழிவுகள் போட்டு நீங்கள் கண்டுகள் வச்சிங்களோன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே கண்டுகள் வளர்ந்து வந்துடும் பாருங்கள். இது என்னுடைய இது மல்லிகை மரம். ஆனால் மல்லிகை மரத்தை சுற்றி பாருங்கள் அதுக்குள்ளே இருந்து மிளகா கண்டு வளர்ந்து இப்படி நிற்கன்னு சொல்லி நான் அந்த மல்லிகை கிண்ணலுக்காக அப்படியே விட்டுருக்கிறேன் மிளகா கண்டு. அவையும் பூத்து நிறைய பிஞ்சு நிற்கிது மிளகாயிலையும். இது பார்த்திங்களா என்னுடைய பீட்ரூட்டு பாருங்க சின்னனாத்தான் விளைஞ்சிருக்குது. காரணம் என்னன்னு தெரியலை எனக்கு. பீட்ரூட்டுக்கு சின்னனாத்தான் காய்ச்சிருக்குது. இதுக்கு எதுவும் காய்க்கு பெருசாக வாரத்துக்கு எதுவும் மருந்து போடுறதே நான் தெரியலை. நான் இயற்கையாகவே என்னுடைய தோட்டத்தில் இருந்து தான் நான் இயற்கை பசலைகள் போட்டுத்தான் கண்டுகள் செய்கிறேன். நான் ஒரு நாளும் கடையில் எந்த ஒரு கெமிக்கல் மருந்துகளை எதுவுமே பாவிக்காதபடியினால் இப்படி இருக்குது என்னுடைய தோட்டம். இது பார்த்திங்கன்னா தானாகவே பாருங்க தானாகவே முளைச்சி வளர்ந்த தக்காளிகளும் நல்லா பெருசாக வளர்ந்து பூ பிடிச்சிட்டு பாருங்க நல்லா பூவும் பிஞ்சும் வந்துட்டுது. இது செரி டொமேட்டோ பாருங்க. அந்த செரி டொமேட்டோ இது பிஞ்சும் வந்துட்டுது நல்லா. இதால் நிற்கிற இந்த தானா முளைச்ச கண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ தான் வளர்ந்து நிற்கணும் பாருங்க. இதில் ஒரு பூசணி வருது தான். இது இப்போ ஒரு மாதத்தில் காய்க்குமே எனக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிற்கிது பாருங்க. இதுக்குள்ள குரக்கன் நான் விதைச்சி விட்டேன். நான் வெறுதோண்டு பாப்பமண்டு குரக்கன் விதைச்சி விட்டேன் நான் பாருங்க. குட்டி குட்டியாக நிற்கினேன் பாருங்க. கொஞ்சம் குரக்கன் இது நான் சாப்பாட்டுக்கு வேண்டின குரக்கனை இதில் கொஞ்சம் விதைச்சி பார்த்தேன் நான். குட்டி குட்டியாக பாருங்க வளர்ந்துருக்கினேன். பாப்பம் எப்படி வரையினமண்டு. இது பார்த்திங்களான்னு சொன்னால் உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி நட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நட்டதை நான் காட்டியிருப்பேன் பாருங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா முளைச்சி வந்துட்டுது பாருங்க. அந்த பார்த்திங்கன்றாலே தெரியும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பாருங்க இப்படி வளர்ந்து நிற்கணுமென்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளிகளை நான் பிடுங்கி நட்டிருக்கிறேன். வெறுதோ தெரியாது என்னென்ன ஒரு மாதத்தில் குளிர் வந்துடும். ஆனாலும் நட்டிருக்கிறேன் பார்ப்பேன் பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு முளைச்சிருக்குது. இந்த அலையும் அதே மாதிரி தான் நிற்கணும் எல்லாரும். இதுதான் என்னுடைய குட்டி தோட்டம். இதில் பார்த்திங்கன்னா இது கோவா மரம் பாருங்க.
ஆனால் இப்படி ஒரு ஓட்ட ஓட்ட மாதிரி பூச்சி அடித்த மாதிரி வந்துச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் பவுடரை கரைச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா அதுக்கு பிறகு இப்போ நல்ல வடிவாக வெறியினம் பாருங்க. இந்த கோவாவுக்கு வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர் இதாண்டிங்களோன்னு சொன்னால் கோவா வந்து பூச்சி அடிக்காமல் நல்ல வடிவாக வெறுவினம். இது பாருங்க என்னுடைய மகள் நட்ட சின்ன சின்ன கண்டுகள் என்ன விதி என்றாலும் எடுத்து கொண்டு வந்து போட்டுடுவா. அதில் வந்தது தான் இந்த இதுகள் பாருங்க. விதி ஒன்று போட்டவா அது வளர்ந்து நிற்கிது பாருங்க. இப்போ பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய குட்டி தோட்டத்தில் குட்டி அறுவடை. இப்போ என்னென்ன அறுவடை செய்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் பாங்கோ. இப்போ பார்த்தீங்களா சொன்னால் இதுதான் என்னுடைய தோட்டத்தில் நான் அறுவடை செய்தேன். நான் பாருங்கள் கத்தரிக்காய், மற்றது போஞ்சிக்காயும் அவரைக்காயும் தக்காளி பழம் ஒன்று தான் பழத்திருந்தால் மற்றெல்லாம் செங்காயாக இருந்தது. மற்ற சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தது, அதுவும் பிடுங்கி எடுத்தேன் நான். மற்றது பூசணிக்காய், இது கரட்டு. இவெல்லாம் தான் என்னுடைய தோட்டத்தில் வந்து நான் அறுவடை செய்து எடுத்த மரக்கறிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.